ஆடி மாதத்தில் ஒரு அம்மன் கதை சொல்லலான்னு இருக்கேன். இது உண்மை கதைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு செவி வழி கதை தான். சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தலைக்கணம் ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு அப்படின்னா, தன்னுடைய பணத்தால் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினச்சாரு. அப்படி ஒரு முறை ஆடி மாதம் நோன்பு டைமில் மக்கள் எல்லாரும் மாரியம்மனுக்கு தேங்காய் உடைச்சி வழிபாடு நடத்தினாங்க. இந்த வழிபாட்டில் தன்னுடைய பணத்திமுறை காட்டுறதுக்காக அந்த செல்வந்தர் தன்னுடைய தேங்காயை குடஞ்சி அதில் தங்க நாணயங்களை நிரப்பி அதை மூடி கொண்டு போனார். கோவிலில் மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க தேங்காயை உடைச்சி வழிபாடு நடத்தி அதிலிருந்து கிடைச்ச அந்த தண்ணியை பிரசாதமாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த செல்வந்தரும் தன்னுடைய தேங்காயை உடைக்கிறதுக்காக ரொம்ப பெருமிதத்தோடு போனார். ஆனால் அவருடைய தேங்காயை மட்டும் உடைக்கவே முடியலை. அவரும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணார். ஆனால் உடைக்கவே முடியலை. உடனே அந்த கோயிலில் இருந்த பூசாரி, தேங்காயை உடைக்கிறது தூய்மையான அன்பை கடவுளுக்கு காணிக்கையாக்கிறதுக்காக தான். ஆனால் நீயோ உன்னோட அகங்காரத்தை காட்டுறதுக்காக தேங்காயை உடைக்க நினைக்கிற. உன்னால் அந்த தேங்காயை உடைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அவனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. அன்றைக்கி நைட்டு அந்த செல்வந்தரோட கனவுல மாரியம்மன் தோன்றுனாங்க. அவங்க, உன்னோட கோபம், அகங்காரம், தலைக்கணம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு தேங்காயை கொண்டு வந்து எனக்கு காணிக்கையாக்கு அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் வெறுங்காலோட கோயிலுக்கு ஒரே ஒரு தேங்காயோட அந்த செல்வந்தர் நடந்து போனார். தாயை மனமுருகி வேண்டி இப்போது அந்த தேங்காயை உடைச்சார். அவரால் அந்த தேங்காயை இப்போ உடைக்க முடிஞ்சது. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. உடனே அந்த ஊரில் மழையும் பெஞ்சுது. இந்த ஆடியில் உங்களுக்கு இந்த கதையை சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.